தொடர்ந்து இந்த வேத பாட வகுப்புகளுக்காக எனக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். மிகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி கூறுகிறேன். ஸோ தொடர்ந்து செய்ய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையை அருள வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் யாவரிடத்திலையும் தயவாய் கேட்டுக்கொள்வது, தொடர்ந்து நாம ஜெபிப்போம். ஸோ தேவனாகிய கர்த்தர் அவர் கிருபை அருளினால் தான் நாம படிக்க முடியும். ஸோ இந்த நாளிலேயும் திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க அவருடைய வார்த்தை தான் அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய பிரிவிலேஜ். நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஆர்எம்சி சர்ச்சில் நம்ம பார்த்தது போல ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலையும் அந்த முதல் வசனத்திலே நாம பார்க்கிறோம். ஆக்சுவலி அந்த 2வது அதிகாரம் வரையிலும் மிக குறிப்பாக 2வது அதிகாரத்திலே யூதர்களும் பிரஜாதியாரை போலதான் பாவத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். யூதர்களும் பிரஜாதியார்களை போலவே அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் தேவனுடைய உக்ர கோபாக்கினைக்கு உள்ளாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு 3வது அதிகாரம் தொடங்கும் போது அந்த முதல் பகுதியிலே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணது ஒருவேளை ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். அப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன என்று சொல்லும் பொழுது, தி ஆரக்கிள்ஸ் ஆஃப் காட், பிரஜாதியார் எல்லாரும் அல்லது உலகம் முழுவதிலும் ஜாதிகள் பரவி இருக்கும் போது, உலகம் முழுவதிலும் தேசங்கள் பல இருக்கும்போது, ஒரு சிறிய சமுதாயத்திற்கு அல்லது ஒரு சிறிய தேசத்திற்கு, தேசம் என்று சொல்லப்பட முடியாத ஒரு சிறிய கூட்டத்திற்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார் என்பது மிகவும் விசேஷமாமே என்று எழுதுகிறார். ஸோ அதே போலதான் இந்த புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவனுடைய வார்த்தை அருளப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஏந்தி இருக்கிறோம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய வேதாகமம் என்பது ஒருவேளை பவுல் அதே காரியத்தை நமக்கு எழுதுவாரானால், ஐ திங்க் அதை நாம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது ரோமருக்கு எழுதின நிருபம். அமேசிங். மீண்டுமாக நான் அதை படித்து கொண்டிருந்தபடினாலே ஃப்ரெஷ்ஷா இருக்குது எனக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? 2வது வசனம், அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. சோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாருன்னா, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று மாத்திரமல்ல, என்று அல்ல, அதிலே ஒப்புவிக்கப்பட்டது என்றால் இன்ட்ரஸ்டட், அல்லது அந்த முழு உலகத்திலேயும் ஒரு சிறிய ஜாதிக்கு ஜீவனுள்ள ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லது நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப தெளிவா பார்த்தோம், ஏதேன் தோட்டத்திலே மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பின் தேவனை எதிர்த்து, தேவனுக்கு எதிராக பாவம் செய்து தேவனுடைய சத்ருவாய் மாறி தேவனுடைய சமூகத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட மனிதனுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஜீவனுள்ள கடவுள் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஒரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததிக்கு தன்னுடைய வார்த்தையை அவர் அருளி இருக்கிறார் என்பது மிகவும் விசேஷித்த மேன்மை என்று சொல்லுகிறார். அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை இன்ட்ரஸ்டட் என்பது முழு உலகத்திற்கும் நீங்கள் இந்த வார்த்தையை கொண்டு செல்வதற்காக நீங்கள் இதற்கு உக்ரானத்துவத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தத்திலே சொல்லுகிறார். சோ அதே காரியம் புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற நமக்கு அடிஷ்னலா, அவங்களுக்கு அந்த டோரா மாத்திரம் தான், அதை தான்
இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களும். ஆனால் நமக்கோ புதிய ஏற்பாடு கூட அடிஷனலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாக நாம் அதை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த பாஷையிலே நாம் பெற்றிருக்கிறோம். அப்படியானால் how much more accountable we are to the people around us. நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இந்த வேத வார்த்தையை, அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே நான் தியானித்துக் கொண்டிருந்த ஒரு காரியம், ஐ திங்க் ஆமோஸ் எழுதின அந்த ஆமோஸின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அப்படின்னு நினைக்கிறேன், வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சம் இல்லையா? சோ ஐ திங்க் இந்த காலத்திலே அதை தான் நாம பார்க்கிறோம். வசனத்தை அநேகர் பிரசங்கிப்பது போல நமக்கு தெரிகிறது. ஆனால் உண்மையாய் வசனத்தினுடைய விளக்கம், வசனத்தினுடைய அர்த்தம் சொல்லுதல் என்பது இல்லை, அல்லது வேத வசனம் இல்லை என்று தான் சொல்லலாம். வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்திலே தான் நாம் இருக்கிறோம். சோ தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மிகவும் மேன்மை, விசேஷித்த மேன்மை. 2 அட்ஜெக்டிவ்ஸ போடுறேன், திரும்பியும் வாசிக்கிறேன் அதை. 2வது வசனம், யூதருடைய மேன்மை அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. So if God speaks, it's an amazing thing. பொதுவாக இந்த நாட்களிலே எல்லா ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் நேத்து இப்படி சொன்னாரு, நாளைக்கு இப்படி சொல்லுவார், இன்னைக்கு காலையில இப்படி சொன்னாருன்னு சொல்லி அநேகர் சொல்வதனாலே இந்த காரியத்தை கிரகிப்பதற்கு இந்த டைல்யூஷன் ஆயிருக்குன்னு சொல்லிதான் நான் நம்புறேன். சோ அப்படிப்பட்ட எந்த காரியமும் இல்லாதபடி அவைகளிலிருந்து விடுபட்டவர்களாக நாம் இதை பார்ப்போமே. ஆனால் உண்மையாகவே கடவுளுடைய வார்த்தை நம்முடைய டேபிளுக்கு முன்னால இப்பொழுது திறந்து இருக்கிறது என்றால் இட்ஸ் an amazing privilege. அதுலயும் நம்முடைய வெர்னாக்குலர்ல, நம்முடைய சொந்த பாஷையிலே எழுதுவதற்கு தேவனாகிய கர்த்தர் பல மக்களை பயன்படுத்தி இவ்விதமாக எழுதி கொடுத்திருக்கிறார். நமக்கு அது விசேஷ மேன்மை. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில இந்த சிறிய கூடுகையில நமக்கு உதவி செய்யும்படியா இருக்கிறார் என்பது விசேஷித்த மேன்மை. கடவுளுடைய வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது விசேஷித்த மேன்மை. அந்த வார்த்தையை தான் நாம் இப்பொழுது கற்றுக்கொள்கிறோம் என்பதும் விசேஷித்த மேன்மையாக இருக்கிறது. ஸோ இந்த நாளிலே நான் என்ன செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன் என்றால், நாம் நம்முடைய ஷெட்யூல் படி பண்ண வேண்டியது ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 25 வரை உள்ள வசன பகுதியை நாம் தொடங்கினோம். அதை நாம் கண்டினியூ பண்ண வேண்டும். அதற்கு முன்பதாக கடந்த 6 மாதங்களிலே அல்லது நாம் சந்திக்காமல் இருந்த காலகட்டத்திலே டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் உடைய அநேக செய்திகளின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டதும் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்ததும், நாம் இந்த சாங்டிஃபிகேஷன் அல்லது இந்த 6வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே மிக குறிப்பாக சாங்டிஃபிகேஷன் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற தீமை தான் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ அதை சார்ந்த ஒரு சில நடைமுறையான காரியங்களை நான் கற்றுக்கொண்டு எனக்கு பிரயோஜனமா இருந்தது. நிச்சயமாக இந்த கூடுகைக்கு நம்மில் பலருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் பிராக்டிக்கலா என்பதனாலே இந்த 7வது அதிகாரத்தை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக அந்த காரியங்களை நான் பார்ப்பது நல்லது என்று நான் நினைத்தேன். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை, எனக்கு பிரயோஜனமான காரியங்கள் அநேக அதிலிருந்து நான் நோட்ஸ் எடுத்ததுல சில குறிப்புகளை நான் இந்த பைபிள் ஸ்டடிக்கு என்று நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை நாம் கர்த்தருக்கு சித்தமாக கர்த்தர் நடத்துகிற விதத்தின் படியே நாம் அதை பார்த்து நேரம் இருக்குமானால் நிச்சயமாக நாம் அதை குறித்த
ஒரு சிறிய டிஸ்கஷனையும் பண்ணி நம்ம ஜெபத்தோடு முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ முதலாவதாக இந்த சாங்டிஃபிகேஷன் என்பது அது வாட் இஸ் இட், அது என்ன என்பது இதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சாங்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது என்ன என்று நமக்கு நன்றாக தெரியும். அது இல்லாதபடி நாம் 6வது அதிகாரத்தை தொடங்கினது முதற்கொண்டு நாம் டிஸ்கஸ் பண்ண அநேக காரியங்களை கொண்டு நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் நடைமுறையிலே இந்த சாங்டிஃபிகேஷன்ல சில சிக்கல்கள் இருப்பதாக அநேகரோடு நம்மில் அநேகரோடு நான் பேசும்போதும் நான் உணர்ந்திருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகையினாலே ரொம்ப ரெலவெண்டான முறையிலே அதை நம்ம பார்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். முதலாவதாக அடிப்படையிலே இந்த கிறிஸ்டியன் சாங்டிஃபிகேஷன் என்பது, கிறிஸ்தவ பரிசுத்தமாகுதல் என்பது என்னது அடிப்படையிலே அப்படின்னா, ஏனென்றால் அருமையானவர்களே, பொதுவாக நாம் இவ்விதமாக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்விதமாக நான் நினைக்கிறோம். என்ன, நான் இன்று காலையில எந்திரிச்ச உடனே நான் என் மனைவியிடத்துல சாதாரணமான முறையில நான் கோபப்பட்டேன். இப்படி நான் செஞ்சிருக்க கூடாது என்று என்னுடைய மனசாட்சி உறுத்தி கொண்டிருப்பதனால ஏதோ ஒரு நேரத்தை எடுத்து, அல்லது என்னுடைய பிள்ளைகளிடத்திலே நான் சாதாரணமா ரொம்ப மோசமான முறையில நான் கோவப்பட்டேன். சில பேசக்கூடாத வார்த்தைகளை நான் பேசிட்டேன். கெட்ட வார்த்தை இல்லை, ஆனாலுமே இது இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நான் பேசிட்டேன். அல்லது அலுவலகத்திலே நான் பணியாற்றும் பொழுது ஒரு சிலரோடு நான் பேசும்போது இப்படி அநாகரிகமான வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். நான் ஒரு விசுவாசியா நான் இப்படி பேசிட்டேனே, இதை நான் எப்படியா, இது என்னுடைய மனசாட்சி அது உறுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், அல்லது இதற்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதை தொடர்ந்து நான் செய்யக்கூடாது என்பது போல, அல்லது ஒரு லஸ்ட்ஃபுல்லான தாட் வந்துருச்சு. ஸோ இது இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி இந்த கில்லிங் த சின், பாவங்களை மேற்கொள்ளுதல் அல்லது பாவங்களை கொல்லுதல் என்கிற பிரின்சிபிளை நான் அதிகமாய் அறிந்து, மிக குறிப்பாக அந்த லஸ்ட்ஃபுல் தாட்ஸ்க்கு எதிராக நான் எவ்வளோ போராடி கொண்டிருக்கிறேன். எவ்வளோ ஒரு ஒரு பெரிய இடைவெளியில நான் அது செய்யவே இல்லை, எனக்கு வராம இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், திடீர்னு ரொம்ப பயங்கரமா வந்துருச்சு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மனசாட்சியை உறுத்துகிறதாக, அல்லது நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்துவதாக, அதிலும் குறிப்பாக ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கணும், அல்லது இன்னைக்கு சர்ச்சில் நான் ப்ரீச் பண்ணணும், அல்லது ஜெபம் பண்ணுவதற்காக நான் உட்கார்ந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை நான் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கான்சியஸா இருந்து அவைகளை அறிக்கை செய்து விடுபட்டாச்சு. திரும்பியும் 2 நாளைக்கு அதே பிரச்சனை வருகிறது, அல்லது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் அதே பிரச்சனை வருகிறது. இப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறோம், அல்லது இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய பாவங்கள், ஆன்கோயிங் சின்ஸ், நாம் அன்றாடம் அல்லது அடிக்கடியாய் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், அவைகளினால் நம்முடைய மனது பாதிக்கப்படுதல், அல்லது நம்முடைய இருதயம் பாதிக்கப்படுதல், மனசாட்சி பாதிக்கப்படுதல், அது நம்முடைய ஆன்கோயிங் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, அது ஏதோ நம்மை உறுத்தி கொண்டிருக்கிறது, இதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். இதை இனிமே செய்யாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரோமர் 8:13 அர்த்தம் என்ன? அதை நான் அந்த ஆப்டாட் பழைய காலத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம், அதை நான் திரும்பி செய்கிறதா? இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுவது அல்ல. நம்மில் அநேகர் இதுல ஸ்டக்கப் ஆயிடுறோம், அல்லது இந்த ஸ்ட்ரகிள் தான் சாங்டிஃபிகேஷன் நினைக்கிறோம். அப்படி அல்ல. சிம்பிளாக சொல்ல வேண்டுமானால், டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் ப்ரோஃபேன், ஆங்கிலத்தில் நான் சொல்லுகிறேன், தமிழ்ல நான் சொல்றேன்.
தெளிவாக நம்ம பார்க்க முயற்சி செய்யலாம். மோஸ்ட்லி மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸுடைய அதே வார்த்தைகளை நான் எடுத்து என்னுடைய நோட்ஸ்ல எழுதுனது அப்படியே நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ஒரு சிலர் மற்ற நாட்களிலே ஃபாலோ பண்றதுக்கு சில பிரசங்கிமாரை தேடும்போது மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸை நான் திரும்பியும் ரெக்கமெண்ட் பண்றேன். மிக தெளிவாக, மிகவும் ஒருவேளை இங்கிலீஷ் எனக்கு வராதுன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அவருடைய மிக தெளிவாக, மிகவும் நிதானமாக பேசுகிறபடியினாலே அவர் பேசும்போதே நம்ம நோட்ஸ் அப்படியே, அவர் பேசுறதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஒருவேளை நான் நிறைய கேட்டதுனால அப்படி இருக்கா, இல்லை அப்படி கிடையாது. ஸோ அருமையானவர்களே, நான் ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன், அதற்கு பிறகு நான் தமிழிலேயும் தெளிவாக அதை சொல்ல முயற்சி செய்கிறேன். டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் த ப்ரொஃபேன் ஃபார் காட்ஸ் சர்வீஸ், அதாவது அசுத்தமான காரியங்களில் இருந்தும் உலகத்தில் இருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு கடவுளுடைய சேவைக்கென்று செட் அபார்ட் பண்ணப்படுதல், அதாவது கடவுளுடைய சேவைக்காக தேவனுக்கு சேவை செய்யும்படியாக பிரித்தெடுக்கப்படுதல். செட் அபார்ட் என்கிற ஒரு ஆங்கில வார்த்தை, செப்பரேட்டட் என்கிற ஆங்கில வார்த்தை. ஸோ இதுதான். ஸோ அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தை நாம பார்க்கும் பொழுது ஆலயத்துக்குரிய காரியங்கள், சாலமோன் தேவாலயத்தை கட்டின பிறகு ஆலயத்துக்குரிய காரியங்கள், அதற்கு முன்பதாக ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்றை செய்த பிறகு அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் அல்லது ஆசரிப்பு கூடாரத்திலே என்னெல்லாம் பொருட்கள் வருகிறதோ, அல்லது நூல் முதற்கொண்டு அதனுடைய அந்த தோலினால் செய்யப்படுகிற அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் பரிசுத்த வஸ்துக்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி பரிசுத்த வஸ்துக்கள்? இவைகள் தேவனுடைய பணிக்கென்று அல்லது ஆசாரிய ஊழியத்திற்கென்று அல்லது ஆராதனைக்குரிய முறைமைகளை செய்யும்படியாக இது ஆசரிப்பு கூடாரத்துக்கென்று அல்லது ஆலயத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து வெளியிலே பயன்படுத்தும் போது அதை பயன்படுத்துகிறவர்கள் சுத்தமாகிறார்கள் அப்படின்னா அது அபாண்டமானது. அது கொஞ்சம் அது புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமானது. பட் இது சிம்பிள். செப்பரேட்டட், அது தேவனுடைய ஊழியத்திற்கென்று தேவனுடைய சேவைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது, அதுதான். ஸோ அருமையானவர்களே, அதுல 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, ஃப்ரம், ஏதோ ஒரு காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அது நெகட்டிவான காரியம், எதிர்மறையான காரியம். செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுதல், அசுத்தங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுதல், பணத்திலிருந்து, பண ஆசையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுதல், உலக ஆசையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுதல், நெகட்டிவ். அடுத்தது பாசிட்டிவ், என்டையர்லி டிவோட்டட் டு காட். விசுவாசிகளாக நாம் கடவுளுக்கு மாத்திரமே சேவை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சேவிக்கத்தக்கதாக. என்றால் இன்று அநேகர் கிறிஸ்தவத்திலே ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்க அல்லது கம்பெனியில வேலை பார்க்குறவங்க, பொதுவாக சொல்லும் பொழுது நான் பகுதி நேர ஊழியம் கம்பெனியில வேலை பார்க்குறவங்க அல்லது ஆசிரியராக பணியாற்றுகிறவங்க, ஆஃபீஸில் பணியாற்றுகிறவங்க, நான் ஆஃபீஸ் நேரம் முடிந்து மீதி நேரத்தை நான் கிறிஸ்துவுக்காக செலவழிக்கிறேன், கடவுளை சேவிக்கிறேன், தேவனை சேவிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறேன் என்று சொல்வது அது தவறான புரிந்து கொள்ளுதல். நாம் எல்லாருமே முழு நேர ஊழியக்காரர்கள் தான் என்பதை MPTCயில் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஸோ எதன் அடிப்படையில் என்றால், நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு, நாம் மறுபடியும் பிறந்த போது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனை மாத்திரம் சேவிக்கத்தக்கதாக. We are supposed to serve God alone. We are completely devoted to God. தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்.
we are not for உலகத்திற்கும் தேவனுக்கும் அல்ல. only for God, only for God, only for Christ. கிறிஸ்துவை மாத்திரம் சேவிக்கத்தக்கதாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சோ இந்த அர்த்தத்திலே ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கலாம். நம்ம அடிக்கடி வாசித்திருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 36வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 36வது வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். சோ அந்த கான்டெக்ட்ல நம்ம புரிந்து கொள்வதற்காக 35ல இருந்து வாசிக்கிறேன். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? அந்த முதல் வரியை மாத்திரம் மீண்டும் படிக்கிறேன் பாருங்க. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான். சோ இயேசு கிறிஸ்து பிதாவினால் பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். It's an amazing statement. இது இயேசு கிறிஸ்து 100% அவர் தேவனாயிருக்கிறார். he is a God man என்கிற பதத்தை நாம் அதிகமாய் பயன்படுத்துகிறோம். அதுதான் உண்மை. 100% தேவனாக இருக்கிறார், 100% மனிதனாக இருக்கிறார். அவரிலே பாவம் ஒன்றுமில்லை என்பதை நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த டேர்ம் என்ன? நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் என்னை செப்பரேட் பண்ணியிருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்றால் அவருடைய இந்த நோக்கம், ரெடம்ப்டிவ் பர்பஸஸ், அவருடைய மனுக்குலத்தை மீட்கும் பிதாவாகிய தேவனுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம், அந்த நோக்கத்திற்கென்று நான் செட் அபார்ட் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதற்கென்று மாத்திரமே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அர்த்தம் தான். சோ சிமிலரா இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜெபத்திலே இதை சொல்வதை நிச்சயமாக நாம் அறிந்திருப்போம். ஆனாலும் இந்த கான்டெக்ட்ல நான் வாசிப்பது நல்லது. 17வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் 17வது அதிகாரம் 19வது வசனம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இங்கேயும் அதே ட்ரூத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்காக, யாருக்காக? சீஷர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக, அவர்களுடைய காரியங்களை விசுவாசிக்கிற விசுவாசிகளாகிய நமக்காக அவர் ஜெபிக்கும் போது, நமக்காக அவர் தம்மைத்தாமே பரிசுத்தமாக்கி கொண்டார். Jesus Christ sanctified himself or separated himself so that we may be separated to him. அல்லது நாம் பரிசுத்தமாகும்படி அவர் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கினார். சோ பரிசுத்தமாகுதல் என்றால் set apart. சோ இதோடு சம்பந்தப்பட்ட 2வது குறிப்பு என்னன்னு சொன்னா, இதோடு சம்பந்தப்பட்ட 2வது குறிப்பு, அருமையானவர்களே, நம்ம அடிக்கடி நாம் இதை பார்த்திருக்கிறோம். 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரமும் 7வது அதிகாரம் பாதி நம்ம படிச்சிருக்கும் போது இதை நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணி இருக்கிறோம். இந்த விசுவாசிகள் சாங்டிபிகேஷன் என்கிற காரியத்தை அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற காரியத்தையும் நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்தையும் ரெண்டையும் பிரிக்க முடியாது. இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற காரியம் நாம் மறுபடியும் பிறந்த அந்த சமயத்திலேயே ஆரம்பிக்கிறது என்கிற காரியம், அல்லது ஒரு சில வேளைகளிலே மறுபடியும் பிறந்து நீதிமானாக்கப்படுதல் என்பதற்கு முன்பதாகவே வருகிறது. ஆனால்
ஆகையினாலே ஒவ்வொரு நாளிலே அது வருவதில்லை, ஒரே நேரத்திலே. ஆனால் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற காரியம், நீதிமானாக்கப்படுதல் அந்த சம்பவம் நடக்கிற அந்த சமயத்திலே நடக்கிறது என்பதை ஒரு சில வசனங்கள்ல வேகமா நம்ம படிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் நிதானமாவே போவோம். நிறைய 7வது அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் நம்ம விட்ட அந்த பகுதியை கொஞ்சமாவது தொடங்கணும்னு யோசித்தேன். அப்படி அதற்குள்ள போக முடியாவிட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷனாக இருக்கும். ஒருவேளை ஒரு சிலர் புதிதாக ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் ஃபாலோ பண்றதுக்கு எளிதாக இருக்கும். ஸோ 1 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். ஆக்சுவலா இந்த வசனம் 11ல இருந்து ஆரம்பிக்கிறதை காட்டிலும் 9ல இருந்தே வாசிக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய வேதாகமத்தை திறந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். 6வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 6, 9, 10, 11 வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஸோ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஜஸ்டிபிகேஷன். நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்றால் ஜஸ்டிபிகேஷன், நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்படுகிற அந்த சம்பவத்தை தான் சொல்கிறார். அதற்கு முன்னால சாங்டிபிகேஷன் வருது. ஸோ we were sanctified பொசிஷனலி அப்படிங்கிற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் ரிஃபார்ம்டு சர்க்கிள்ஸ்ல. அல்லது தமிழ்ல எப்படி சொல்ற, நிலைமையின்படி அல்லது பொசிஷனலி அந்த ஸ்டாண்டிங்ல நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறை பரிசுத்தமாக்கப்படுதல் அதிலிருந்து தொடங்குகிறது. ஆகையினாலே இங்கே நம்ம எதற்காக நாம் இதை பார்க்கிறோம் என்றால், இந்த ஜஸ்டிபிகேஷன் அல்லது ரட்சிக்கப்படுதல் என்று நாம் பொதுவாக சொல்லுகிற அந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்திலிருந்து, என்கிற உபதேசத்திலிருந்து, என்கிற போதனையிலிருந்து சாங்டிபிகேஷனை அல்லது பரிசுத்தமாக்கப்படுதலை பிரிக்க முடியாது. பிரித்தோமான இதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். சேர்த்து பார்த்தா என்ன அல்லது தனித்தனியா பார்த்தா என்ன, நம்ம பரிசுத்தமாகணும் அவ்வளவுதானே? இல்ல, ஆக்சுவலா நம்ம பிறகு நம்ம பார்ப்போம். அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதை நாம் இந்த அளவுக்கு துல்லியமாக புரிந்து கொள்ளாவிட்டால் நடைமுறை பிரச்சனைகள் உண்டாகும். we will end up in, நம்ம கலாத்திய திருச்சபையினுடைய அந்த பிரச்சனைக்கு உள்ளாக நாம் ஆகிவிடுவோம். என்ன பிரச்சனை? அவர்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள், ஆனால் கிரியைகளினாலே அல்லது தங்களுடைய கிரியைகளினாலே அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற காரியத்தை தாங்களே நிறைவேற்றி விடலாம் என்கிற காரியத்திற்குள்ளாக போய்விட்டார்கள். which was a very serious problem. அது மிகப்பெரிய பிரச்சனையாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொண்டு வந்து காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்குள்ளாக நாம் ஸ்லிப் ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது. இன்று தமிழ் கிறிஸ்தவத்திலே பெரும்பான்மையான விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதிலே தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களா? இதனாலே இந்த தெளிவு நமக்கு மிக முக்கியமானது. ஸோ 1 கொரிந்தியர் 6:11 பார்த்துட்டோம். அதுக்கு கூட நம்ம எடுத்து வாசிக்க வேண்டாம், நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு காரியம் தான் 1 கொரிந்தியர் இதே 1வது அதிகாரத்தினுடைய 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு, அதாவது கிறிஸ்துவே தேவனால் நமக்கு நீதியும் மீட்பும் ஞானமும் பரிசுத்தமுமானார்
என்று வாசிக்கிறோம். He himself, அதாவது விசுவாசத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்த போது, அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்த போது, நாம் நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட போது, கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப், கிறிஸ்துவே நமது நீதியாக மாறினார். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவே நமது பரிசுத்தமாக்கப்படுதலானார். He himself became our sanctification. That's an amazing statement. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 10வது வசனம். 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். So we were sanctified by the blood of Jesus. இங்கேயும் அவர் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த புதியது அல்லது நீதிமானாக்கப்பட்ட அந்த நேரத்திலே நடக்கிற காரியத்தை தான் சொல்கிறார். ஸோ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பொசிஷனல். ஆனா 14வது வசனத்தையும் சேர்த்து இதோட கனெக்ட் பண்ணி வாசித்து பார்ப்போம். இந்த வசனமும் நம்ம அடிக்கடி பார்க்கிற ஒரு வசனம் தான். ஏனெனில் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த பூரணப்படுத்தப்படுதல் அதுவும் சாங்டிபிகேஷன் ரெண்டும் ஒரே காரியத்தை தான் குறிக்கிறது. ஸோ அந்த பூரணப்படுத்தி இருக்கிறார் என்பதிலே பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை சப்ஸ்டிடியூட் பண்ணி படிக்கிறேன். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஏனெனில் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை. ஸோ இங்க 3 டென்ஸ்லையும் பார்க்கிறோம் இல்லையா? 10வது வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். When we were justified by faith, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்பட்ட போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? We came as sinners. அதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் பாவிகளாக வந்தோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 25, த எவரெஸ்ட் சிகரம் என்று நாம் அநேக நாட்கள் தியானித்த அந்த வசன பகுதி, அதை மறந்து விட வேண்டாம். ஸோ பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்திலே விசுவாசம் வைத்தோம். பாவியாகவே இருந்தோம், ஆனால் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தினார். அதோடு நம்மை பரிசுத்தப்படுத்தினார் என்று 10வது வசனம் சொல்லுகிறது. So the 10th verse is clearly that statement அல்லது that process. ஆனா 14வது வசனத்துக்கு வரும்போது, இப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அன்றாடம் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அவங்களதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கிறோம். ஏனெனில் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை அதே பலியினாலே, ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். Again, இது தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது, when we begin to enjoy it, just baffles our mind. நம்முடைய மனதை அது ஆச்சரியப்படுத்தி விடுகிறது. அதே நேரத்துல அதை நாம் அப்ளை பண்ணுவதற்கு நமக்கு அது உதவிகரமாக இருக்கிறது. ஸோ இதுல உள்ள அந்த கான்செப்டை நம்ம பார்த்தோம். இன்னொரு வசனத்தை மட்டும் வேகமாய் வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம். இது எல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கிறோம்னா, நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியம் நடந்த போது பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதும் பொசிஷனலி அல்லது நிலைப்பாட்டிலே நடந்து விட்டது. நிலைப்பாடு என்கிற வார்த்தை நல்ல வார்த்தை. நிலைப்பாட்டின் அடிப்படையிலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து ஒரு கேப்பும் இல்லாம பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ப்ராசஸ்க்குள்ள நம்ம வருகிறோம். ஸோ 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே
ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. சோ இது நம்ம இந்த 1 பேதுரு தியானிக்கும் போது சர்ச்ல நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனாலும் அது இந்த 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 ஒரு வசனம் அப்படி ஒரு இன்றைக்கு அநேகருக்கு டாக்ட்ரின்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போதனைகள் வேண்டாம், போதனைகள் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, டாக்ட்ரின்ஸ் வேண்டாம், நமக்கு அனுபவம் மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, இந்த டாக்ட்ரின்ஸ், இந்த மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் டாக்ட்ரின்ஸ்னால நிறைந்திருக்கிறது, போதனைகளினால் நிறைந்திருக்கிறது, உபதேசங்களினால் நிறைந்திருக்கிறது. இந்த உபதேசங்கள் எதற்காக? உபதேசங்களை என்ஜாய் பண்ணல நம்ம. இந்த உபதேசங்கள் தான் நம்மை உபதேசங்களின் நாயகராகிய கிறிஸ்துவை, இந்த உபதேசங்களுக்கு அப்பாற்பட்ட தேவனை அறிந்து கொள்ள, அவரிலே அன்பு கூற, அவரிலே இருதயமாக நெருங்கி வர நமக்கு உதவி செய்கிறது. That is why we love doctrine. ஆகினாலே தான் நாம் உபதேசங்களை நேசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறோம், நேசிக்க முயற்சி செய்கிறோம். அட்லீஸ்ட் ஏற்ற விதமாய் நாம் இந்த உலகத்துல இருக்கும்போது நேசித்துக்கிட மாட்டோம், ஆனாலும் அவருடைய கிருபையினாலே நாம் நேசிக்க முயற்சி செய்கிறோம். சோ இந்த ஒரு வசனத்துல மாத்திரம் அத்தனை போதனைகளை அடக்கி வைத்திருக்கிறார். இதுல பாருங்க, இந்த ஒரே ஒரு ஃப்ரேஸை மாத்திரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் முடிஞ்ச உடனே காமா, அதுக்கு பிறகு ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. சோ பரிசுத்தம் ஆக்குகிற ஏஜென்ட் யாரு? பரிசுத்த ஆவியானவர், திருத்துவத்தின் 3ஆம் நபர். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது நடைமுறை பரிசுத்த வாழ்க்கை, அன்றாடகம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல் இஸ் ஈக்குவல் டு பரிசுத்தமாக்கப்படுதல். இட்ஸ் an amazing statement. So ஏற்கனவே நாம் நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட போது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கமா, எதற்கென்று? கீழ்ப்படிதலுக்கென்று. ஃபார் த டே டு டே சாங்டிஃபிகேஷன், அன்றாடக பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு என்று. ஓகே, சோ நாம அடுத்த குறிப்புக்கு நம்ம போலாம். அன்பியானவர்களே, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது மிக 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 கான்சியஸாகவும் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். அநேகர் இந்த பிராக்டிக்கல் சாங்டிஃபிகேஷன்ல ஏதோ பரிசுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே ஒழிய அதற்கு கவனம் செலுத்துவதில்லை. நான் என்ன குறிப்பை கொண்டு வருகிறேன் என்றால், மார்ட்டின் லாய்டனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதியிருக்கிறேன். God did everything through Christ for our sanctification. அதாவது நம்முடைய அந்த மீட்பின் திட்டம் இருக்கிறது இல்லையா, பாவத்திலே வீழ்ச்சியடைந்த மனிதர்களை மீட்கிற தேவனாகிய கர்த்தருடைய அந்த திட்டத்திலே ரீஜெனரேஷன், மறுபடியும் பிறத்தல், ஜஸ்டிஃபிகேஷன், ரெக்கன்சிலியேஷன், அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்படுதல், ரெக்கன்சிலியேஷன் ஒப்புரவாக்கப்படுதல், அடாப்ஷன் அல்லது புத்திர சுவிகாரம் என்று அநேக ப்ராசஸ் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலேயும் மிக முக்கியமானது பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பது, அல்லது தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அல்லது கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினது, கிறிஸ்து தம்மை தாமே பரிசுத்தமாக்கி கொண்டது, இந்த பர்பஸ்க்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டது, அவருடைய சிலுவை மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், உயிரோடு எழுதல், பரமேறுதல் எல்லாமே நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக, நம்முடைய சாங்டிஃபிகேஷனுக்காக. எந்த வசனத்தை ஆதாரமாக எடுக்கிறார் என்றால்,
1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான். ஆனாலும் வாசித்து விடுவது நல்லது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்த தே போட்டிருக்கு பாருங்க. அதை நான் இன்னைக்குதான் அதை கவனிச்சேன். நான் ரொம்ப நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே, this is the only will of God. தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே. அல்லது இதுல அந்த டெபினிஷன் நம்ம பார்த்த அந்த இதனுடைய அர்த்தத்தையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். நாம தேவனாகிய கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு, அவரை மாத்திரம் சேவிப்பதற்கு, அல்லது கிறிஸ்துவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு, கிறிஸ்துவை மாத்திரம் சேவிப்பதற்கென்று, அல்லது அவருக்குரியவர்களாக மாத்திரம் நாம் இருப்பதற்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். This is the purpose. இன்னொரு அழகான வசனத்தை வாசித்தலாம். தீத்து பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் தீத்து 2வது அதிகாரம் 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், அமேசிங், தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும், 2 பர்பஸ், அதுக்கு நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம பொதுவா நம்ம சொல்லிடுவோம், இயேசு நம்ம ரட்சிப்பதற்காக வந்தார். எஸ், தட்ஸ் ட்ரூ, ரைட். ஆனால் மிக துல்லியமாக நாம் சொல்ல வேண்டுமானால், நாம் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஏனென்றால் நாம் மரணத்திற்கு பின்பு நித்திய காலமாய் இந்த திருத்துவ குடும்பம் அல்லது இன்ஃபினிட்லி ஹோலி ட்ரினிடேரியன் ஃபேமிலி, எல்லையற்ற பரிசுத்தம் கொண்ட இந்த திருத்துவ குடும்பத்திலே அடாப்டட் சில்ட்ரனாக நாம் வாழ இருக்கிறோம். ஸோ அதற்கு நம்மை தகுதி படைத்தவர்களாக மாற்றுவதே தேவனுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. Isn't it amazing? இந்த உலகத்திலே நாம் சம்பிரமமாய் வாழ வேண்டும் என்பதல்ல. இந்த உலகத்திலே நம்ம அந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் சர்ச்ல தெளிவாக நம்ம பார்த்தோம். The love of God is so jealous. இந்த தேவனுடைய அன்பு பக்தி வைராக்கியம் கொண்டது என்பதை காட்டிலும் எரிச்சல் உள்ள தேவன். அதான் நல்லது. அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து நம்முடைய அன்பு அவருக்கு மாத்திரம் அல்லது அவரிடத்திலே மாத்திரம் டிவோட்டடாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அந்த யோனாவை பத்தி பார்த்தோம்ல, சில சௌகரியங்களை அவர் எடுத்து போடுவார். பெயின்ஃபுல். ஆக்சுவலா இன்னைக்கு எங்க தெருவுல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எங்க ஜாஷுவாவுக்கு ரொம்ப நல்லா வந்தார். ஆக்சுவலா ஜாஷுவா இஸ் ஃப்ரம் ட்ரிச்சி, அதனால நான் சொல்றேன். ஸோ எங்க தெருவில் பாதாள சாக்கடை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் இந்த தரமட்டமாக்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தோண்டிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த திருச்சி சூடில் எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி, ஆனால் ரோட்ல நிற்கிது ஒரு பெரிய மரம். அது எங்கள் வீட்டுக்கு பயங்கர நிழலை கொடுக்கும்.
we used to enjoy அதை பார்த்து இந்த பயங்கரமான இந்த உஷ்ணத்திலையும் இந்த மரம் வந்து எப்படி நமக்கு நிழல் கொடுக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. அப்படி ஒரு ஷேட் என்ஜாய் பண்ணலாம். அதை அந்த மாதிரி இருந்தது. வித்தின் 5 minutes அதை வந்து அது ஜேசிபி வந்து உடைச்சு போட்டுருச்சு. ஸோ வெட்டா வெளியா இருக்கு. ஸோ இது சும்மா ஒரு இடை சொருகல் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டரா தான் சொன்னோம். ஸோ நானும் டாலியும் அதை தான் பேசிக்கொண்டோம். அந்த சர்ச்சில் பார்த்த மாதிரி ஒரே எதையோ யாரும் வளர்க்கல, ரோட்ல வளர்ந்ததுதான். பட் அது தேவன் அதை முளைக்க பண்ணி இருந்தார். தேவனே அதை எடுத்து போட்டார். ஸோ அருமையானே. ஸோ இவ்விதமாக இது எதற்காக என்றால், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது வந்து ஒரு இதுக்காக தான். பட் இவ்விதமாக அநேக காரியங்களை நடைமுறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவன் எதற்காக செய்கிறார் என்றால், அவர் அன்புள்ளவராக இருந்து நம்முடைய அன்பும் பாசமும் அவரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். and that is sanctification. இதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதை நாம் ஆழமாக பதித்துக் கொள்வோம். ஸோ மூன்றாவது குறிப்பு, we cannot separate sanctification from other redemptive processes. இதை நாம் பார்த்திருக்கிறோம். ஸோ அருமையானவர்களே, மிக சுருக்கமாக நேரமும் போய்கொண்டிருக்கிறது. மேபி இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள்ல. எஸ், ஓகே. மார்ட்டின் லோயிட் ஜோன்ஸ் வந்து அந்த நாட்களிலே நடைமுறையில் புரிந்து கொள்ளுதலிலே இருந்த, அதாவது சாங்டிஃபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதை குறித்த 3 விதமான புரிந்து கொள்ளுதல்கள் அந்த நாட்களிலே இருந்தது, அல்லது 3 விதமான உபதேசம் கிறிஸ்தவ திருச்சபையிலே கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலே இருந்தது. அவைகளை நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? அவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரெலவெண்டா, மிக முக்கியமானது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். ஸோ முதலாவது வியூ என்னன்னு சொன்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வியூ, அதுக்கு பேர். அதாவது பூரணமாக்கப்பட்டவர்கள் அல்லது பரிபூரணப்படுதல் என்று ஒரு பெயர். பட் அது என்னன்னு சொல்லி நான் விளக்கும் போது நம்ம அதை புரிந்து கொள்வோம். வேற ஒன்றும் இல்லை. இது என்ன சொல்லுகிறது என்றால், அல்லது இப்படிப்பட்ட போதனையை சார்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஏனென்றால் நல்ல கவனிங்க, இந்த 3 வியூ உள்ளவர்களும் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நாட்களில் உள்ள தமிழ் திருச்சபைகளிலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலும் 7வது அதிகாரத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் திட்டமாய் போதித்திருக்கிற இந்த தெளிவான இந்த சாங்டிஃபிகேஷன் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்த இந்த தெளிவான உபதேசம் பொதுவாக எங்குமே திருச்சபைகளிலே இல்லாதபடினாலே இந்த 3 வியூல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படி அவங்களா ஒரு காரியத்தை உண்டாக்கி போயிட்டு இருக்கிறதுனால இந்த கிரியைகளை சார்ந்து வாழ்கிற அந்த அபாண்டமான தவறுக்குள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே இந்த 3 வியூஸையும் தனித்தனியாக தெளிவாக புரிந்து கொள்வது நல்லது. ஸோ இந்த பூரணப்படுதல் என்கிற அந்த போதனையை போதிக்கிறவர்கள், அந்த வியூ உடையவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், என்ன சொன்னார்கள் என்றால், அல்லது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அல்லது அந்த போதனை என்ன சொல்கிறது என்றால், ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலிருந்து பாவமானது முற்றிலுமாக நீக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. அதாவது ஒரு விசுவாசி பாவமே செய்யாத ஒரு நிலைமை உண்டு. அந்த நிலைமையை தான் நாம் எய்ம் பண்ண வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த ஒரு சாங்டிஃபிகேஷனை நாம் தனியாக தேவனிடத்திலிருந்து ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த கூட்டத்தார் அதிகமாய் உபவாசம், ஜெபம், வேத வாசிப்பு இவைகளின் மூலமாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த உயர்ந்த உன்னத நிலைமையை அடைய 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 அவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் என்கிற காரியம்.
அருமையானவர்களே, இது ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தின் திட்டமான போதனை அல்ல. சோ நாம் அதிகமாய் நேசிக்கிற இந்த ஜான் வெஸ்லி, ஈவன் சார்ல்ஸ் பின்னி எல்லாருமே இப்படி இந்த காரியத்தை தான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள், போதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமான ஒரு காரியம். அதாவது ஒரு விசுவாசி தான் அறிந்து எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டான் என்று. அறியாமல் எப்படி செய்ய முடியும்? ஆனா நம்ம இந்த ரோமர் 6:7 நாம் தெளிவாக ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் படிக்கும்போது நமக்கு நல்லா தெரியும், நாம் அறியாமல் செய்வதல்ல. சோ அல்லது பாவத்தை குறித்த ஆசையே இல்லாத ஒரு மனிதனை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பிக்கவில்லை. பாவத்தின் ஆசை என்கிற காரியமும் அங்கே இருக்கிறது, நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிறது என்பதுதான் அந்த 7வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறத நாம பார்க்கிறோம். சோ பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வியூ அல்லது பூரணமாகுதல் என்கிற அந்த வியூ. ரெண்டாவது கவுண்டர் ஆக்ஷன் அல்லது பிரதி செயல் என்கிற ஒரு காரியம். இந்த பேரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், இது என்னதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பாவம் முற்றிலுமாக நீக்கப்படவில்லை அல்லது பாவமே செய்யாத ஒரு நிலைமையிலே ஒரு விசுவாசி வாழ்வதில்லை. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவிலே, நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவிலே அவன் நிலைத்திருக்கும் பொழுது, நிலைத்திருக்கும் வரை அவன் பரிசுத்தமாய் காணப்படுவான். ஒன்ஸ் அதிலிருந்து விடுபடுவானேனால், சோ அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது, அதிலிருந்து விலகி போகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அப்படி விலகி போகும்போது நாம் பாவம் செய்து விடுகிறோம் என்கிற போதனை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நன்றாக திரும்ப திரும்ப பார்த்திருக்கிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலே நாம் மறுபடியும் பிறந்த போது நாம் விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லது அது டாக்ட்ரின் ஆஃப் யூனிஃபிகேஷன். ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இணைக்கப்படுகிறார்களோ அதுபோல இந்த ஒன்றிணைப்பு ஒரு மகிமையான உபதேசம், மகிமையான ஒரு சம்பவம் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இது ஒரு முறை நடந்து விட்டால் நாம் அதே பொசிஷன்ல தான் நாம் இருக்கிறோம், நாம் ஒருபோதும் பிரிக்கப்படுவதில்லை. இது ஒருவேளை ஒரு சிலர் புதிதா இருக்கிறபடினால இந்த இல்லஸ்ட்ரேஷனை திரும்பவும் சொல்றேன். கணவனும் மனைவியுமாக பரிசுத்த விவாகத்திலே இணைக்கப்படுகிறவர்கள், உடன்படிக்கையினாலே ஆலயத்திலே இணைக்கப்படுகிறவர்கள், தேவனுடைய சமூகத்திலே இணைக்கப்படுகிறவர்கள், ஒன்ஸ் ஃபார் ஆல் அவர்கள் சாகும் வரை கணவனும் மனைவியுமாக இருக்கும்படி இணைக்கப்படுகிறார்கள். ஆனால் அப்படி இணைக்கப்பட்ட பிறகு அடுத்த வாரமே ஒரு சண்டை வந்துடலாம், 2-3 நாள் பேசாம இருக்கலாம், அது வேற. That doesn't mean that they are separated. இதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டது என்கிற காரியம் மிக மிக நாம் நேசிக்கிற ஒரு அருமையான ஒரு உபதேசம், அருமையான ஒரு காரியம் நடந்திருக்கிறது. ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாது. மரணம் ஆக்சுவலா ஒரு கணவன் மனைவியை பிரிக்கலாம், ஆனால் மரணமும் இந்த அன்பை பிரிக்காது. what a great unification we have. So ஆனால் இந்த உபதேசம் என்ன சொல்கிறது என்றால், இந்த கவுண்டர் ஆக்ஷன் என்பது, இதற்கு அவர்கள் என்ன இல்லஸ்ட்ரேஷன், 2 இல்லஸ்ட்ரேஷன் உண்டு, ஒன்று மாத்திரம் சொல்லிடுறேன் நான் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படியாக. ஒரு அயர்ன் ராட் அல்லது ஒரு இரும்பு துண்டை பழுக்க காய்ச்சுவது போல அதை ஒரு தீக்குள்ளே அல்லது அக்கினிக்கு உள்ளே நான் வைக்கும் பொழுது அது பழுத்து ஹாட்டா ரெட்டா இருக்குது இல்ல. ஆனா ஒன்ஸ் அந்த அக்னியில இருந்து எடுத்த பிறகு, அக்னி சூளையில இருந்து அதை எடுத்த பிறகு அது கூல் ஆயிரும். ஸோ as long as you are within the flame, அதுபோல விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்து என்னும் ஜுவாலைக்கு உள்ளே இருக்கும் வரையிலும் நாம் பரிசுத்தமா இருப்போம். அதிலிருந்து நாம் எடுக்கப்படும் பொழுது
ஸோ நான் பரிசுத்த குலைச்சல் ஆகி விடுகிறோம். ஆகையினாலே ட்ரை டு பி வித் கிரைஸ்ட் என்கிற உபதேசம், அதுவும் தவறான புரிந்து கொள்ளுதல். அருமையானோர்களே, இது எல்லாமே இந்த ரெண்டு கூற்றுகளும் அல்லது இந்த ரெண்டு வியூலையும் தவறு என்னவென்றால், அவர்கள் சாங்டிபிகேஷனை அல்லது பரிசுத்தமாக்கப்படுதலை நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்திலிருந்து பிரித்து விடுகிறார்கள். அது நிமித்தமாய் பலவிதமான நடைமுறை சிக்கல்களுக்கு உள்ளாகி விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு இப்படிப்பட்ட உபதேசங்களை பின்பற்றும் பொழுது ஒரு விதமான கானல் நீருக்குள்ளாக பிரசுத்தமாக முடியாது என்கிற ஒரு சிச்சுவேஷன்ல, அல்லது அது அது எப்படியோ சாகும்போது நடந்துருமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கேர்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதை தான் பெரும்பாலான பார்க்கிறோம். ஆனா உண்மையா இந்த ரெண்டு உபதேசங்களின்படி வாழ விரும்புகிறவர்கள் அதிலே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அதுலயும் முடியாம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா, அப்படிதான் பேக்கர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி நாம பார்த்திருக்கிறோம். அந்த பரிசுத்தமாகுதல் என்னால முடியல அப்படின்னு சொல்லி he was about to suicide என்கிற காரியத்தை நம்ம அறிந்திருக்கோம். அதுக்கு பிறகுதான் இந்த ரிஃபார்ம்டு டீச்சிங்குள்ள அல்லது ரோமர் 6வது அதிகாரமும் 7வது அதிகாரமும் போதிக்கிற அந்த துல்லியமான கிளியரான அந்த டீச்சிங் அவர் புரிந்து கொண்ட போது he was so joyful. அருமையானே, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற அந்த ப்ராசஸ் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ப்ராசஸ். இப்போ 3வது வியூவையும் சொல்லி அதோட அவ்வளவுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும், அதை வேகமா பார்த்து அந்த டெஃபினிஷனோட முடிக்கலாம். அதாவது சரியான உபதேசம் அல்லது ரோமருக்கு எழுதின நிறுவம் 6-7 போதிக்கிற அந்த உபதேசத்தை மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸுடைய வேர்ஷன்லயே நான் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன், அதுக்கு பிறகு தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றேன். என்ன சொல்லுகிறார் என்றால், sanctification is a process that starts at the moment of our regeneration, continues progressively, and complete beyond death and the grave at glorification. ஒரு காரியமும் விடப்படாம ரொம்ப அழகா ஒரு டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்ல நான் எந்த அளவு துல்லியமா பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் ஆனாலும் ட்ரை பண்றேன். நாம் மறுபடியும் பிறக்கும் போது ஆரம்பித்து படிப்படியாக தொடர்ந்து முழுமைக்கு நேராக வளர்ச்சி அடைந்து மரணத்துக்கும் அடக்கம் பண்ணப்படுதலுக்கும் அப்பால் மகிமைப்படுத்தப்படும் அனுபவத்தை பெறும்போது முழுமை அடைகிறது. பிராக்கெட்ல, அதாவது சரீர மீட்பு உண்டாகும் போது இது நடைபெறுகிறது, அல்லது நாம் கம்ப்ளீஷன்ல அடைந்தவர்களாக நிற்போம். What an amazing hope. கரை திரை இல்லாதவர்களாக. அருமையானவர்களே, சமீபத்துல தம்பி ஃப்ரெடியோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அது எல்லாருக்குள்ளேயும் ஐ திங்க் இந்த கூடுகையில வருகிற எல்லாருக்கும் இருக்கிற ஆதங்கம் தான். ஜான் மெக்கார்த்தர் மரித்த போது அவர் ஜாலியா போய் சேர்ந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, நம்மெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னிப்பாக கவனித்தேன். the struggle he was meaning. அந்த ஜான் மெக்கார்த்தர் போய் சந்தோஷமா சேர்ந்துட்டாரு, நாமெல்லாம் போராட்டத்துக்குள்ள இருக்கிறோமேன்னு சொல்லும் போது அவர் எதை மீன் பண்ணார்னா, ஃப்ரெடி, எந்த போராட்டம்னா ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் இல்லை, நமக்கு வருக அந்த நம்முடைய இந்த பொருளாதார வசதி குறைவுனால வருகிறதோ, அல்லது கடன் பிரச்சனையினால காரியங்களோ, அல்லது இந்த உலகத்துல நமக்கு வருகிற எந்த ஒரு பாடுகளையும், அந்த இன்கம் குறைவா இருக்கிற இந்த அதாவது வியாதிகள், இந்த மாதிரி காரியங்களை ரெடி குறிக்கல. the temptations of sin, இந்த பாவத்தோடு போராடுகிற போராட்டம். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுகிற ஒரு காரியம், இந்த போராட்டம், பாவத்தோடு போராடுகிற போராட்டம்
உனக்கு மிகப்பெரிய போராட்டமாக இல்லை என்றால் நீ ஒருவேளை கிறிஸ்தவ விசுவாசியாக இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லுவார். கிறிஸ்தவ விசுவாசி என்று நான் என்னை சொல்லிக்கொண்டு என் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் என்ன, அதுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு ஒருத்தர் கேட்கும்போது, இந்த பாவத்துக்காக, இந்த சோதனை, இதை மேற்கொள்ளதான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன். அதுதான் அவங்கள்ட்ட சொல்லாட்டாலும் என்னுடைய மனதிலே வருகிறது, இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னேன். We are on the track. நம்மை குறித்து ஆண்டவர் பிரியப்படுவார், சந்தோஷப்படுவார். எஸ், we are on the track. சரியான பாதையில இருக்கணும். திரும்பி அந்த டெஃபினிஷனை வாசிக்கிறேன், இதோட நம்ம முடிச்சிடலாம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் இதற்கு ஆதாரமா பார்த்துட்டு, நாம் மறுபடியும் பிறக்கும் போது அல்லது ஒரு விசுவாசி மறுபடியும் பிறக்கும் போது ஆரம்பித்து படிப்படியாக தொடர்ந்து முழுமைக்கு நேராக வளர்ச்சி அடைந்து மரணத்துக்கும் அடக்கம் பண்ணப்படுதலுக்கும் அப்பால் மகிமைப்படுத்தப்படும் அனுபவத்தை பெறும்போது முழுமை அடைகிறது. அதுக்கு சரியான வசனம் ரோமருக்கு எழுதின நிறுவம் 8வது அதிகாரம். ஆக்சுவலா தம்பி ஜாஷோ ஒரு நாள் பேசும்போது சீக்கிரமா 7th சாப்டரை முடிச்சுட்டு 8க்கு போவோம் அங்கிள், ஏன்னா பிகாஸ் அவர் ஃப்ரெஷ்ஷா 8வது அதிகாரத்தை என்ஜாய் பண்ணதுனால. ஸோ அநேகர் நம்மள அப்படி ஒரு வாஞ்சியோட இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறேன். ஸோ நிச்சயமா சீக்கிரம் போயிடுவோம். ஸோ 8வது அதிகாரம், அதே அந்த 8வது அதிகாரத்துல இருந்து 23வது வசனத்தை நாம் இணைந்து வாசிக்கலாம். அவங்களுடைய வேதாகமத்துல பாருங்க, 8வது அதிகாரம் 23. அதுவும் அல்லாமல் ஆவின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இங்க 2 வார்த்தைகளை நான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். சரீர மீட்பு இன்னும் நமக்கு உண்டாகவில்லை. நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டது, நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே பாவம் வாசமாயிருக்கிறது. சோ பாவம் வாசமாயிருக்கிற சரீரத்தோடு தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், காரியங்களை இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாவ சரீரத்திலே பாவத்துக்கான சோதனையின் மூல காரணம் அங்கே தங்கி இருக்குது. ஆகினால்தான் அப்போ பவுல் சொல்லுகிறார், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க கூடும் என்று. சோ அது மாத்திரம் இல்ல, இதுல பல வியாதிகளும் உண்டு, எல்லாமே உண்டு, ஒண்ணுமே போகாது. சோ வியாதிகளும் வேதனைகளும் என்னெல்லாம், ஆதாம் மோடு கூட நாம் எல்லாரும் பாவம் செய்து மனுக்குலம் வீழ்ச்சி அடைந்ததோ அது நிமித்தமாய் வந்த அந்த சரீரத்தின் சாபம் அல்லது மெட்டீரியல் கர்சஸ், இந்த உலகத்தில் இருக்கிற சாபம் எல்லாமே நமக்கும் உண்டு, அவர்களுக்கும் உண்டு. இன்ஃபேக்ட் அவிசுவாசிகளை காட்டிலும் நமக்கு கொஞ்சம் கூடவே தேவனாகிய கர்த்தர் அனுமதிச்சிடுறார் அன்பின் நிமித்தமாக. சோ சரீர மீட்பு என்கிற காரியத்திற்கு, அதுதான் அந்த டெஃபினிஷன்ல கடைசியில நம்ம பார்க்கணும்ல, அடக்கம் பண்ணப்படுதலுக்கும் அப்பால், மரணத்துக்கும் அடக்கம் பண்ணப்படுதலுக்கும் அப்பால் மகிமைப்படுத்தப்படுதல், குளோரிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு சரீர மீட்பு. சரீர மீட்பு உண்டாகும் போது நம்முடைய மகிமைப்படுத்தப்படுதல் என்கிற காரியம் நடக்கிறது. இஸ் ஈக்குவல் டு புத்திர சுவிகாரம் அங்கே பூர்த்தி ஆகிறது. ஓ glorious God. You know, we are adopted children. நாம் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம், ஆனால் முழுமையாக அல்ல. There is a day is coming. எவ்வளோ நாள் இருக்கே அப்படின்னு சொல்லலாம். No, it may happen immediately. அருமையானவர்களே, சோ சரீர மீட்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். புத்திர சுவிகாரம் பூர்த்தி அடையும் அந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த புத்திர சுவிகாரம் அல்லது சரீர மீட்பு உண்டாகும் போது, புத்திர சுவிகாரம் முழுமையடையும் போது
நாம் அடாப்டட் சில்ட்ரனாக அந்த ட்ரினிடேரியன் ஃபேமிலியில, திருத்துவ குடும்பத்திலே அடாப்ட் பண்ணப்பட்ட சில்ட்ரனாக சரீரத்திலே நாம் மகிமை அடைந்து சரீரத்திலே என்று பண்ண ஆகும்போது பாவத்தினுடைய சமூகமே இருக்காது. What a glorious day it will be. எந்த டெம்டேஷனை பத்தியும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை. We will be exactly like Christ. கிறிஸ்துவை போல நாம் மாற்றப்பட்டிருப்போம். இப்பொழுது கிறிஸ்துவை போல் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். We are being transformed. I think 1 கொரிந்தியர் 3:28 அல்லது 2 கொரிந்தியர் 3:28 அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் நாம் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறோம். We are being transformed into glory after glory. மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறோம். முழு மகிமை அடைந்து கிறிஸ்துவை போல நாம் காணப்படுவோம். அந்த கடைசி வார்த்தையை மாற்றம் சொல்லி முடிக்கிறேன். அதற்காக தான் நாம் தவிக்கிறோம். 8வது அதிகாரத்துக்கு போயிட்டோம். அதுக்கு அடுத்த பேசேஜ்ல நாம் மாத்திரம் தவிக்கல, the Holy Spirit himself is also groaning along with us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்திலே ஒருவேளை இந்த பாவத்தின் சோதனையின் போராட்டம் ரொம்ப இன்டென்சிவா ஃபீல் பண்றீங்களா? நான் ஃபீல் பண்றேன், நம்ம எல்லாரும் ஃபீல் பண்றோம். அதனால நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இதுல இருந்து நான் எப்படா முழுமையா நான் விடுபடுவேன்? தவிக்கிறோம். நாம் தனிமையாக அல்ல, நம்மோடு கூட the Trinitarian family, the Holy Spirit of God himself groans. அதான் அதுக்கு அடுத்த பேசேஜ்ல 8வது அதிகாரத்துல வருது. What a glorious Christ we have. எவ்வளவு அருமையான கிறிஸ்து, எவ்வளவு மாபெரும் ரட்சிப்பு, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்கள். ஆனால் கேர்லெஸ் இன்னைக்கு ரோமன்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு பேருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல? To know more of Christ. As we know more of this Christ, இந்த கிறிஸ்துவை நாம் அதிகமாய் அறிய 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 அவரை நேசிக்கும் நேசம் நம்மிலே அனல் கொள்ளுகிறது. And we become more and more like him. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஓற்று தம்பி Joshua. கர்த்தர் நல்லவர். நமக்கு அருமையாக சாங்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த காரியங்கள்ல நம்ம ஏற்கனவே அந்த காரியங்கள்ல நுழைந்திருக்கிறோம். ஸோ தொடர்ந்து அதில் நமக்கு இடைப்பட்ட நாட்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு நமக்கு இந்த நாள்லையும் கிருபை செய்கிறார். ஸோ சாங்டிஃபிகேஷன் அப்படின்றது சம்திங் நம்மளுடைய ஓன் முயற்சியில் நடக்கிற விஷயங்கள் கிடையாது. ஸோ அதை கிறிஸ்துவோடு கூட தேவன் ஏற்கனவே செய்திருக்கிறார். நம்மை கிறிஸ்துவுக்கென்று வேறுபிரித்து இருக்கிறார். ஸோ சாங்டிஃபிகேஷன் அப்படின்றத செட்டப் ஆர்ட் அப்படின்றத பார்க்கணும். ஸோ வேறுபிரிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கென்று தேவனுக்கென்று வேறுபிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவருக்கென்று மனவாட்டியாக வேறுபிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது நம்ம மறுபடியும் பிறக்கும் பொழுதே அந்த இடத்துல நடந்திருக்கிறது. கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், அதாவது செட்டப்பாட், தேவனுக்கென்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டீர்கள், பின்பதாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஸோ அது பொசிஷனலி நிலைப்பாட்டின்படி தேவன் நம்மை ஏற்கனவே பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஸோ நம்மளை பரிசுத்தமாக்கினபடியினாலே நம்மளுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறார். ஸோ திஸ் இஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஒருவேளை நம்ம அந்த மகிமை அடைதல் அப்படின்ற அந்த காரியம் நம்மளுடைய மரணத்துல சம்பவிக்கும் அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த 1689 பார்க்கும்போது அந்த மகிமை அடைதல் அப்படின்ற அந்த காரியம் நம்மளுடைய சரீர மீட்புலதான் நடக்குது. ஸோ அந்த இடத்துலதான் அந்த சாங்டிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸும் முழுமை அடைகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம்.
ஸோ மிக அற்புதமான காரியம். ஸோ இந்த நாட்கள்ல நமக்கு போராட்டங்கள் இருந்தாலும் நாம் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து நம்ம வந்து கிறிஸ்துவ நம்மளிலே தொடர்ந்து இந்த காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்து நம்ம வந்து தொடர்ந்து கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒரு ஒரு வாழ்க்கையிலே நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த காரியங்களுக்காக ஃப்ரெடி ஜெபிக்க முடியுமா? ஓகேண்ணா. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை வேளையில் அப்பா உடைய கிருபை ஆண்டவரே, உடைய இரக்கம் ஆண்டவரே எங்கள் மீது ஆண்டவரே அளவில்லாமல் இருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இத்தனை நாட்களுக்கு பின்பாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே வேத ஆராய்ச்சியை நாங்கள் மறுபடியும் தொடங்குவதற்கும் ஆண்டவரே அதிலே ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே அளவில்லாமல் காண்பதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே அப்பா, அந்த நாளிலும் நாங்கள் பார்த்து ஆண்டவரே இந்த சத்தியம் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே எங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக ஆண்டவரே சோர்ந்து போய் காணப்படுகிற ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இந்த வாழ்க்கையில ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக ஆண்டவரே நம்முடைய வார்த்தை இருக்கிறது. அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா பொசிஷனலி ஆண்டவரே நீர் எங்களை சாங்டிஃபை பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே கர்த்தாவே. அது இன்னும் வெளிப்படுவதற்கான நாட்கள் ஆண்டவரே ரொம்ப தூரத்தில் இல்லை என்பதை நாங்கள் பார்த்தோமே சுவாமி. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு இருக்கிற அந்த பாடுகள் ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறபடி ஆண்டவரே இவைகள் ஆண்டவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி. ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே வாழ்கிற இந்த நாட்களிலும் கூட சுவாமி ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து கண்டு உண்மை ரசித்து உண்மை ருசித்து ஆண்டவரே இந்த கிறிஸ்துவை நாங்கள் என்று காண்போம் என்கிற ஆண்டவரே அந்த வாஞ்சையினாலே நாங்கள் நிறைந்தவர்களாக சுவாமி ஆண்டவரே நாங்கள் அப்படியாக நடக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே பாவிகளும் துரோகிகளுமாக இருந்த எங்களை ஆண்டவரே உமக்கென்று பிரித்து எடுத்திருக்கிறீர் என்கிற காரியம் எவ்வளவு மேலான ஒரு ஆண்டவரே காரியம் ராஜா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே மகிமைக்கென்று நீர் எங்களை பிரித்து எடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்த மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அளவில்லாத அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, இதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் நீர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய தகுதியாக இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்க சுவாமி. இந்த சத்தியத்துல நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே வளரவும், கிறிஸ்துவை இன்னும் நாங்கள் பொக்கிஷமாக தொடர்ந்து காணவும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு எப்படிப்பட்டதான சோதனைகள் இருந்தாலும் ராஜா அவைகளின் மத்தியில் ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்கு விலையேற பெற்றவராக ஆண்டவரே தெரிவதற்கும் ஆண்டவரே அந்த சத்தியத்தை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே அப்பா பிடித்துக் கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அங்கிளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வேத பாடத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே வார வாரம் எடுப்பதற்கு வேண்டிய கிருபைகளை பலனை நீர் ஆண்டவரே ஞானத்தை அவருக்கு அதிகமாக தந்து அவரை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்களும் இதில் தொடர்ந்து கலந்து கொள்ளவும் ஆண்டவரை இன்னும் அதிகமான ஜனங்கள் இதில் கலந்து கொண்டு ஆண்டவர் இந்த சத்தியங்களை இன்னும் ஆழமாக அறிந்து ராஜா ஒரு உண்மையான விடுதலையோடு ஆண்டவரே அப்பா ஒரு உண்மையான ஆண்டவரே அந்த சமாதானத்தோடு ஆண்டவரை வாழத்தக்கதாக ஆண்டவரை நீர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீதான வேலைகள் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கிறோம் ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். இந்த வேலையில யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாக்க இந்த காரியங்கள்ல நம்ம கேட்கலாம். அங்கிள் அது ஓகேவா இல்ல அடுத்த வாரம் பாத்துக்கலாமா? ஓகே, ஏதோ இருந்துச்சுன்னா குயிக்கா பார்த்துடலாம். இந்த பரிசுத்தமாகுதல் அப்படின்ற காரியத்துல இருக்கக்கூடிய ஏதாவது சந்தேகங்கள் புரியாத காரியங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னாக்க நம்ம இந்த நேரத்துல கேட்கலாம். ஹலோ, தம்பி சொல்லுங்க. அங்கிள், அந்த ரெண்டாவதா ஒரு ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னீங்கல்ல அங்கிள். ஆமா, தேவனோட உள்ள உறவு வந்து அதனால எனக்குள்ளாக ஹார்ட் அந்த எக்ஸாம்பிள் கூட சொன்னீங்கல்ல, ஹீட் பக்கத்துல ஹார்ட்டா இருக்கிற அந்த அந்த இதுல வந்து அவங்க விட்டுறது வந்து தேவ் அந்த யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட் அதை மறந்துட்டு
பண்றது தப்பு அப்படின்ட்டு எக்ஸாக்ட்லி அது ஒண்ணுதான் கரெக்ட். ஓகே தட் இஸ் கரெக்ட். ஓகே மற்றபடி அது யூனிஃபிகேஷன் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் நாட் யூனிஃபிகேஷன். தட்ஸ் ரைட். ஓகே அங்கிள் அந்த 3 வியூஸ் கொடுத்தீங்களா, அதுல அந்த லாஸ்ட் வியூ அந்த இது மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் திரும்ப சொல்ல முடியுமா அங்கிள்? அதுல என்னன்னா sanctification is a process that starts at the moment of our regeneration. அப்புறம் அந்த அதுக்கப்புறம் Continues progressively and complete beyond death and the grave at glorification. Sanctification is a process that starts at the moment of our regeneration, continues progressively, and complete beyond death and the grave at glorification. Thank you uncle. Okay. வேற எதுவும் இல்லைன்னா முடிச்சிடலாம் தம்பி. நான் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா. ஓகே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you. Thank you uncle. Thank you. Praise. Sorry, Anthony. Praise the Lord. Praise the Lord.